விரட்டக்கூடாது, மோஸ்ட்லி விரட்ட மாட்டேன். சேஃப்டி மஸ்ட்டுங்கிறது கொஞ்சம் மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்கணும். எதுக்கு ரிஸ்க் எடுத்துகிட்டு வேண்டாம் அப்படின்ட்டுன்னு. அது கொஞ்சம் கஷ்டம், பட் ஸ்டில் அதை கொண்டு வந்துட்டோன்னா வந்து ஆல்வேஸ் எப்பயும் சேஃபராக இருப்போம். ஹலோ guys, வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். திஸ் இஸ் பரத். அண்ட் இன்றைக்கி நம்ம RC 390 எடுத்துகிட்டு கோயம்புத்தூர் போகலான்னு இருக்கோம். ஸோ நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி அதை கோயம்புத்தூர் போகும்போது பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பாக ஒரு மைலேஜ் டெஸ்ட் எடுப்பேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ அது இன்றைக்கி எடுக்கலான்னு இருக்கேன். ஏற்கனவே ஒரு அட்டெம்ப்ட் எடுத்தேன், பட் ஸ்டில் இட்ஸ் டிசப்பாயிண்ட். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா விரட்டி இருப்பேன். அண்டு 50 கியர்லேயே நியர்லி 160 வரைக்கும் போயிட்டு 60 கியர் மாற்றி அந்த மாதிரி விரட்டி இருக்கேன். அதுக்கப்புறம் சிட்டிக்குள்ளே ஓவர் டிராஃபிக்கில் நல்லா அழுத்தி இருக்கேன், கியர் நிறையா மாற்றிருக்கேன். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் நீட்டாக சாதுவாக ஊட்டி எவ்வளோ மைலேஜ் திருப்பி கிடைக்குது அப்படின்னு பார்க்கலாம் தான். பிகாஸ் எனக்கு 25ங்கிறது அந்த அளவுக்கு ஏற்றுக்க முடியவில்லை. இன்றைக்கி திருப்பி இன்னொரு டெஸ்ட் எடுக்கலான்னு. ஸோ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருக்கும், ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் அடிக்கிற மாதிரி இருக்கும். போகிற வழியில் ஒரு இந்தியன் ஆயில் இருக்குது. ஸோ இந்தியன் ஆயிலில் தான் எப்போயுமே அடிக்கிறது. ஸோ இந்த தடவை இந்தியன் ஆயிலில் பெட்ரோல் அடிச்சுட்டு ஃபுல் டேங்க் பண்ணிட்டு அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் கரெக்டாக சித்ரா ஏர்போர்ட்டுக்கு முன்னாடி லெஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் ஆயில் இருக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி டேங்க் ஃபுல் பண்ண போகிறேன். ஸோ இங்கேயும் அங்கேயும் ஃபுல் பண்ணும்போது எவ்வளோ கொடுக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம் தான் இருக்கேன். ஸோ என்னடா திடீர்னு சடனாக கோயம்புத்தூர் பிளான்னா வந்து அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு தெரியும். அண்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா பென்லி வருது. ஸோ நானும் பென்லியும் தான் போக போகிறோம். பென்லி வந்து பார்த்தீங்கன்னா பெருந்துறையில் வந்து இருக்கார். பென்லி டிஆர்கே பெருந்துறையில் வந்து வெயிட் பண்ணிட்டுருக்குறாங்க. நான் வந்து 7:30க்கு வரேன்னு ஆஸ் யூஷுவல். இங்கேயே மணி 7:40. ஸோ கொஞ்சம் சீக்கிரம் போகணும். சாட்டர்டே மார்னிங் அவ்வளோவா டிராஃபிக் இருக்காது நம்புகிறேன். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 7:30ங்கிறதுனால பெரிய டிராஃபிக்கில் இங்கே இருக்காது. இந்திய ஆயில் தான் அடிக்கணும்னு இருக்கிறேன். நல்ல வேலை பேசிக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா போயிருப்பேன். இங்கே தான் டேங்க் ஃபுல் பண்ணணும். நான் டேங்க் ஃபுல் பண்ணிடுறேன். இல்லை வேணாம், நான் சாதாவே போட்டுருங்கண்ணா. ஏற்கனவே உள்ள பெட்ரோல் இருக்குது. சும்மா ஒரு 1 லிட்டர் தான் பிடிக்கும்னு நினைக்கிறேன். 1 லிட்டர் தான் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே இருக்குது. போதுண்ணா திரும்ப இருக்கிறது. ஜிபே பண்ணிடுறேன். டேங்க் ஃபுல் பண்ணியாச்சு. அண்ட் ட்ரிப்பு வந்து பார்த்தீங்கன்னா 0 பண்ணிக்கலாம். ட்ரிப் 2 வந்து பார்த்தீங்கன்னா 0 பண்ணிட்டேன். ட்ரிப் 2 0. அண்டு ஓடோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 6696. ஸோ இங்கேருந்து ஆட்டோ ஸ்டேச்சு வந்து பார்த்திங்கன்னா பெருந்துறை அழுத்திட்டோன்னா அவர் வெயிட் பண்ணுவார். ஏற்கனவே நான் டிலே பண்ணிட்டேன். 7:30க்கு இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா மணி 7:45 ஆயிடுச்சு. ஸோ பெருந்துறை போயிட்டு அண்ட் தென் அவரை கூப்பிட்டுட்டு போகலாம். அண்ட் நான் வந்து பார்த்திங்கன்னா கேஒய்டிக்கு பிளாக் வைசர் மாட்டினேன், ஸ்மோக் வைசர். ஸோ மதிப்ரோ கடையில் இருக்குது, நாங்கள் டக்குன்னு கொரியர் போட சொல்லி எடுத்துட்டேன். ஸோ நைட் டைமில் வந்து இது வரைக்கும் ஓட்டினதில்லை. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் மோஸ்ட்லி நைட் ஆயிரும் கோயம்புத்தூர் டு ஈரோடு வரத்துக்கு. ஸோ நைட் டைமில் ஓட்டும் போது எந்த அளவுக்கு கிளியராக இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும். விரட்டக்கூடாது, மோஸ்ட்லி விரட்ட மாட்டேன். ஸோ இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா போன டைம் மைலேஜ் கரெக்டாக காமனாக கொடுக்கணும் அப்படின்ட்டு நான் எல்லா விதமாக ட்ரை பண்ணணும்னு எல்லா விதமும் ட்ரை பண்ணியிருப்பேன். ஸோ வேணும்னே ஹார்ஷாக ஓட்டியிருப்பேன். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ளார வேணே கியர் ஷிஃப்ட் பண்ணியிருக்கிறது, அந்த மாதிரி எல்லா விஷயமும் பண்ணி அட்டி லோயஸ்ட் எவ்வளோ கொடுக்குது அதை தான் நான் கண்டுபிடிக்கணும்னு நினச்சேன். ஸோ அட்டி லோயஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 25 கொடுத்துச்சு, 24 பாயிண்ட் சம்திங். ஸோ 25 கொடுத்துட்டு இருந்தது. நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. என்னோடய கேஷுவல் ரைட் எப்போயும் நான் எப்படி ஓட்டுவேன் அதையே நான் இன்றைக்கி ரைட் பண்ண போகிறேன். ஸோ ரொம்ப ஹார்ஷ் ரைடு அண்டு ரொம்ப டாப் எண்டு அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. கூட வர பென்லி வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி மஸ்ட்டுன்னு ஓட்டுற ஆள். ஸோ அதனால் நான் ரைட்னா இண்டிகேட்டர் போடலாம், இல்லை ஹார்ன் அடிக்கலாம். ஒரு வேலை எந்த மேலே தப்பான்னு தெரியல. ஸோ சேஃப்டி மஸ்ட்டுன்னு ஓட்டுற ஆள். அதனால் அவர் அவ்வளோ ஸ்பீடாலாம் போக மாட்டார். அவர் கூட போகும்போது நல்லா ஸ்மூத் ட்ரைவாக தான் இருக்கும். இன்றைக்கி மைலேஜ் கொஞ்சம் நிறையா கிடைக்குங்கிற எதிர்பார்ப்பில் கோயம்புத்தூர் போயிட்டுருக்கேன். அங்கே நாங்கள் என்ன பிளான் பண்ணோன்னா ஒரு 8:30 கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அங்கே கிளைமேட் நல்லாயிருக்கும் ஈஷா யோகாவுக்கு. அதனால் 8:30க்கு அங்கே இருக்கணும், 6 கிளம்பணும்னு இங்கே பிளான் பண்ணோம்.
பட் அப்படி இப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே லேட் ஆயிடுச்சு. அண்ட் அங்கே போகும்போது எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 அங்கே போகும்னு நினைக்கிறேன். 10 ஆயிரம் எப்படியும். இந்த மாதிரி லாரிக்குள்ளே பூந்து ஓட்டுறதெல்லாம் பிடிக்கும், பட் இட்ஸ் டூ ரிஸ்கி. அண்டு வர வழியில் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா இதையும் சொல்கிறேன் அதையும் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. வர வழியில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆக்சுவலி ஒன் வேல வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு லாரி போயிட்டுருக்கு அண்ட் இப்படி ஒரு பஸ் வந்துட்டு இருக்குது. அண்டு ஒரு R15 ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், அவர் ஓட்டுற விதத்திலே தெரியும், அந்த ஒரு ஹைப் இருக்கும் தெரியுங்களா, அந்த அடலைனுங்கிற மாதிரி அந்த ஒரு RPM ஃபீல் பண்ணிட்டு அழுத்திட்டு வராரு. கரெக்டாக பஸ்ஸு வந்து பிரேக் அடிக்குது. ஏன்னா ஒன் வே ரெண்டும் கரெக்டாக ஓட்டணுங்கிற மாதிரி இருக்குது. நடுவில் சின்ன கேப்பு. சார் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ளே பூந்துட்டார். உள்ளே பூந்தவர் கொஞ்சம் ஸ்லோவாக போயிருக்கலாம். அந்த RPM அந்த லைன் ரஷ் இருக்குங்குவாங்களே, அந்த ஒரு வைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சர்ன்னு அழுதிட்டார். ரொம்ப 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 ஜஸ்ட் மிஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆனார். அந்த 2 வண்டி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நின்றுச்சு. 2 வந்து ஏதாவது அடிபட்டுருச்சான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா ரொம்ப நூல் அளவில் வந்து காப்பாற்றினாங்கிற மாதிரி ரொம்ப நூல் அளவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உயிர் தப்பின மாதிரி ஓட்டிட்டு போகிறாரு. இட்ஸ் டூ ரிஸ்கி. அதை சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னை மறந்து அதை விட்ரா பார்த்துக்கலான்னு விட்டுருவாங்க. அதுக்கப்புறமேட்டு ரொம்ப யோசிப்பாங்க, ஆஹா இப்படி வந்திருக்கக்கூடாது, இல்லை கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தால் என்ன இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இதையும் யோசிப்பாங்க. கொஞ்சம் அதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண தெரியும். அந்த ரஷ்ஷை அந்த ஃபீலை வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணி சேஃப்டி மஸ்ட்டுங்கிறது கொஞ்சம் மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்கணும். எதுக்கு ரிஸ்க் எடுத்துகிட்டு வேண்டாம் அப்படின்ட்டுன்னு அது கொஞ்சம் கஷ்டம். பட் ஸ்டில் அதை கொண்டு வந்துட்டோன்னா வந்து ஆல்வேஸ் எப்பயும் சேஃபராக இருப்போம். இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மிஸ்ஸில் அவருக்கு போயிருக்கும். அப்புறம் இதுக்குள்ளே போனேன் அப்படின்னு தெரியும் போது நான் இதுக்குள்ளே போன ஸ்பீடே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ கம்மின்னு அண்ட் எவ்வளோ வைடாக இருக்குது. ரொம்ப நிதானமாக போக முடியுங்கிற ஒரு தைரியத்தில் அழுத்தினது. அவர் அந்த தைரியத்தில் அழுத்தவே இல்லை. அவர் ஓட்டின விதத்திலே தெரியுது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வைப்பில் உள்ளே இறங்கிட்டார். என்ன வேணால் ஆயிருக்கும். ஸோ அந்த ஒரு இதை மட்டும் எப்போயுமே வைப்பை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண பாருங்கள். உங்களே அந்த வைப்பு கண்ட்ரோல் பண்ணுது, உங்களே அந்த ஒரு ஃபீலை கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னா அவ்வளோதான். ஸோ ஹைவே ஏறி அப்படியே போயிட்டே இருக்கும். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 8:20 ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 தான் க்ரூஸ் பண்ணியிருப்பேன். ரொம்ப விரட்டாமல் 90 to 110 இதுக்குள்ளேயே தான் மெயின்டைன் பண்ணிட்டு வரேன். அண்ட் கரெக்டாக 46 கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் குறைஞ்சிருக்கு. இப்போ தான் சிங்கிள் பாயிண்ட் குறைஞ்சிருக்கு. ஸோ ஸ்மூத்தாக க்ரூஸ் பண்ணிட்டு போவோம், எவ்வளோ கொடுக்குதுன்னு பார்க்கலாம். அண்ட் இங்கேருந்து அவினாசிக்கு 5 கிலோமீட்ரு. ஸோ எப்படி ஈஷா போகிறதுக்கு டிலே தான். பட் ஸ்டில் நான் வந்து பார்த்தீங்கன்னா மைலேஜில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி இந்த வீடியோவில் எவ்வளோ கரெக்டாக ஓட்டினா எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு ஆர்வமாக இருக்கேன். செகண்ட் டோல்கேட் வந்துட்டோம். அண்ட் இப்போ வரைக்கும் 73 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கு. அண்டு ஒரே ஒரு பாயிண்ட்டு தான் குறைஞ்சிருக்கு. ஸோ இங்கே ஒரு பக்கம் எப்படியும் பிரேக் எடுப்போம். ஏன்னா காத்தாலேருந்து ஒரே ஒரு டைம் தான் காஃபி குடித்தேன். நான் வேறு ஓவர் காஃபி அடிக்ட்டு. அதனால் இங்கே ஒரு பக்கம் நின்று காஃபி குடிச்சிட்டு அந்த வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பணும். ஸோ இப்போது கன்சோலில் எவ்வளோ காட்டுதுன்னு தெரியுங்களா? இப்போ கன்சோலில் 18.8 இப்போ தான் வண்டி எடுத்திருக்கேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 18.8 காட்டிகிட்ருக்கு. நான் கொஞ்சம் பொறுமையாக கரெக்டாக வந்த மாதிரியே போயிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். எவ்வளோ வரைக்கும் காட்டுதுன்னு பாருங்கள். நியர்லி ஒரு 36 வரைக்குமே காட்டும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஆனால் கொடுக்குற மைலேஜ் அவ்வளோ கிடையாது. அதுதான் வந்து எனக்கு இதுக்கு முன்னாடியுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் இத்தனை நாள் நினச்சிட்டு இருந்தது கன்சோலில் 36 வரைக்குமே கொடுக்குது, நம்ம வண்டி நல்ல மைலேஜ் கொடுக்குது அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அன்றைக்கி மைலேஜ் டெஸ்ட் எடுத்தெல்லாம் பார்த்துருக்கும் போது தான் தெரிய வருது பார்த்தீங்கன்னா அது அந்த அளவுக்கு மைலேஜே கொடுக்கல. நியர்லி 25 தான் கொடுத்தது. பட் ஸ்டில் அப்போ நான் ஓட்டின விதங்கள் வேறு, அப்போ நான் ஓட்டின ஹார்ஷ் ட்ரைவ் வேறு, நல்ல ஒரு ரேஷ் ட்ரைவ் பண்ணேன். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் லோயஸ்ட் எவ்வளோ கிடைக்குங்கிறத செக் பண்ணலான்னு இன்றைக்கி வந்து ரொம்ப ஸ்மூத்தாக தான் ஓட்டிகிட்டு வரேன். எனக்கு தெரிஞ்சு 76 ஓடி இருக்குது. ஒரே ஒரு பாயிண்ட்டு தான் கம்மியாக இருக்குது. ஸோ லெட்ஸ் see எவ்வளோ கொடுக்குது அப்படின்ட்டுன்னு. கோயம்புத்தூர் ஃபுல்லாக மழை அப்படின்ட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு அங்கே பாருங்கள், அங்கே அப்படியே மேகமூட்டங்கள் தெரிகிறது. கோயம்புத்தூர், பொள்ளாச்சி எல்லாமே நல்ல மழை அப்படின்ட்டு இருந்தாங்க. நம்ம வேறு ரெயின் லைனர் கூட நம்மக்கிட்ட இல்லை, வெறும் ஒரு ஸ்வெட் டிஷர்ட்டை போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கிறோம். ஸோ 31 காட்டுது பார்த்தீங்களா? நான் தான் சொன்னேன்ல கரெக்டாக ஸ்மூத்தாக ஓட்டிகிட்டு இருந்தோன்னா நியர்லி 36 வரைக்குமே காட்டும். லெட்ஸ் வெயிட் ஃபார் 36. பட் கொடுக்குற மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கொடுக்காது. அதுதான் வந்து கன்சோலை பார்த்து மட்டும் என்றைக்குமே ஏமாத்தரக்கூடாது. அது எனக்கு இப்போ தான் லேட்டாக தான் புரிய வந்தது. பரவாயில்ல, இங்கெல்லாம் கொஞ்சம் வெயிலாக தான் இருக்குது. நான் கூட இந்த ஏரியாலே நல்லா மழை பெய்ய ஆரம்பிக்கும், கருமத்தை மட்டி தாண்டிட்டாலே ஃபுல்லாக மழையாக தான் இருக்கும்னு நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தா அந்த அளவுக்குலாம் இல்லை.
ஸோ வண்டி வந்து செயின்ஸ் பாக்கெட் மட்டும் மாற்றினா போதும், சும்மா வண்டி அப்படியே ஜம்முன்னு போயிட்டுருக்குது. என்ன இந்த வண்டிக்கு நான் எனக்கு தெரிஞ்ச க்ளவுஸுமே வாங்கி ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது என்ன ஆகுதுன்னா, நல்லா ஒரு க்ரூஸ் பண்ணி முடிச்சுட்டு ஒரு பக்கம் நிற்கும் போது பார்த்தீங்கன்னா 2 விரலையும் தொட்டால் அப்படியே வைப்ரேட் ஆகுது. இப்போயே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வைப்ரேஷன் ஃபீல் தெரியுது. அந்த அளவுக்கு 2 வந்து பார்த்தீங்கன்னா வைப்ரேட் ஆகுது கிருகிருன்னு. அது க்ளவுஸ் எல்லாம் போட்டால் அதெல்லாம் வராது. ஸோ இதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா க்ளவுஸ் அப்டேட் பண்ணணும். ஒரு 30 கொடுத்துட்டு வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், மைலேஜ் எப்படி இருக்கும். ஸோ 30 கொடுத்ததுன்னு வச்சுக்கோங்க, இதே மாதிரியே ரைட் பண்ணிட்டு போய்ப்பேன். வேணுங்கிறப்ப மட்டும் விரட்டிட்டு மீதி நேரமெல்லாம் தங்க மாதிரி வச்சுப்போம். நேத்தெல்லாம் 30 கொடுத்துருச்செல்லாம் அப்படியே 30 கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோயேன், அப்படி இருக்கும். அப்படியே பதுசாக உன்னைய வச்சுட்டு பதுசாக பார்த்து போனேன். டெக்கத்லான் இங்கே தான் இருக்கா? நான் வேற டெக்கத்லானும் போகலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ லைனர் அதெல்லாம் வாங்குறதுக்கு அப்புறம் ஒரேடியாக ஜாக்கெட்டே வாங்குகிறோன்னு முடிவு பண்ணதும் ஜாக்கெட்லேயே ரெயின் லைன்லேருந்து எல்லாம் வந்துடுது. ஸோ அதனால் டெக்கத்லானை வந்து நான் ஸ்கிப் பண்ணி விட்டேன். இப்போ தான் பிஎஸ்டி தாண்டி போயிட்டுருக்கேன். இன்றைக்கி சனிக்கிழமை, ஒரே வைபாக இருக்குது கைஸ். கோயம்புத்தூர் ஏன் வைபு சிட்டிங்கிறாங்க தெரியுமா? அதாவது ஈரோடு கம்பேர் பண்ணும்போது சொல்லிட்டுருக்கிறேன். ஏன்னா கோயம்புத்தூரோட வைபு சிட்டி நிறையா இருக்குது, பட் ஈரோடு கம்பேர் பண்ணும்போது கோயம்புத்தூர் வைபாக தான் கைஸ் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மைலேஜ் டெஸ்ட்டை முடிச்சுக்கலான்னு இருக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி சிட்டி டிராஃபிக்கில் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா மைலேஜ் ரொம்ப அடி வாங்கும். அதனால் இங்கே டேங்க் ஃபுல் பண்ணிட்டா என்னென்னு தெரியும். 31 காட்டிகிட்ருக்கா இதில். நான் டேங்க் ஃபுல் பண்ணிடுறேன். டேங்க் ஃபுல். ஓகேண்ணா போதுண்ணா. எவ்வளோ பிடிச்சிருக்குன்னா 3.28. ஸோ நான் மைலேஜ் டெஸ்ட் போட்டு எவ்வளோ வருதுன்னு சொல்கிறேன். அண்ட் எவ்வளோ ஓட்டியிருக்கேன்னா 97.8 divided by 3.28 guys. 30. நான் தான் சொன்னேன்ல என் செல்லக்குட்டி மைலேஜ் கொடுக்கும்னு. ஸோ இட்ஸ் கிவிங் 30. பக்குவமாக பதுசாக ஜம்முன்னு ஸ்மூத்தாக ஓட்டினோன்னா இட்ஸ் கிவிங் 30. ஸோ 97.8 ஓட்டியிருக்கேன். அதாவது வந்து ட்ரிப் 2 எனக்கு தெரிஞ்சு எங்கெங்கே ட்ரிப்பு எனக்கு இது மாற்றிக்கிது போட்டேன்னா. ஸோ ட்ரிப் 2 வந்து பார்த்திங்கன்னா 97.8 ஓட்டியிருக்கேன். அண்ட் 3.28 பிடிச்சிருக்கு. எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான், இதுக்கு முன்னாடி இருந்தது கொஞ்சம் அதிகமாக தான் பிடிச்சிருக்கு. அண்ட் 29.8 தட்ஸ் 30 கொடுக்குதுங்கும்போது மனசு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? ஐ ஓன்ட் டிசப்பாயிண்ட் மீ. எனக்கு தெரியும் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா 25 கொடுத்துங்க, அது நான் என் மேலே தப்பு காட்டுத்தனமாக விரட்டிட்டேன். பட் நவ் இட்ஸ் கிவிங் 30 இஸ் தி பெஸ்ட் மைலேஜ் ஃபார் RC 390. அண்ட் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈஷா யோகாவில் சந்திப்போம்னு நினைக்கிறேன். அப்படி இல்லையா மைண்டு மாறிடுச்சுன்னா வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம். ஆனால் ஏதோ ஒரு விளாக் நம்ம சேனல்லேயே வந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கண்டென்ட்ல சந்திப்போம். அது வரைக்கும் ஹிட் ஹெல்தி ரைட் சேஃப் டேக் கேர். பை.